தவிக தலைவர் விஜய் குறித்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்த இருவேறு கருத்துக்கள் வைரலாகி வருகிறது. கையை நீட்டி கூட ஒருத்தருக்கு பக்கத்தில் இருக்கிற கொடுக்க முடியாதுன்னா இதை பேசிட்டு இருக்க முடியாது. இப்போ அது நடந்துருச்சு, இது நடந்துருச்சு, இது ஆய்வு செய்யறதுக்கான நேரம் இல்லை. நடந்துருச்சு, செத்துட்டோம். இப்போ அது பேசுறேன். இனி வந்து ரொம்ப கவனமா இருந்து கால் எடுத்து வைக்கணும். அதான் முக்கியமானது. இது வழக்கு, அதை எதிர்கொள்ளுவோம். அரசு வந்து ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தானே தீரணும். அப்போ அதை எடுப்பாங்க. இப்போ நீங்கள் ஆந்திராவில் நான் கூட அதுக்கு கடுமையான கண்டிச்சு அறிக்கை விட்டேன். தம்பி அல்லு அர்ஜுனா நடித்த படம் புஷ்பா 2 திரையரங்கில் போய் படம் பார்த்தவங்க சிக்கி இறந்துட்டாங்க. அதுக்கு இவர் பொறுப்பு இல்லை. ஆனால் இவரை கைது பண்ணி சிறையில் வச்சாங்க. அப்போ நான் கேட்டேன், அவர் பொறுப்பு இல்லை, அவங்க படம் பார்க்க போய் நெரிசலில் சிக்கிட்டாங்க. இப்போ அது மாதிரி தான் பார்க்கணும். இப்போ இது வந்து ஒரு வழக்கு, அதை எதிர்கொள்ளணும். நம்ம எதிர்கொண்டு போய் இதில் எந்த தொடர்பும் இல்லை, இது வந்து எங்களுக்கு இப்போ நம்ம இப்போ வழக்கு புனையப்பட்டவங்கெல்லாம் அவங்களா இந்த விபத்தை திட்டமிட்டு ஏற்படுத்தினாங்க. அப்படி பார்க்க முடியாது. இல்லை, அப்படி பார்க்க முடியாது. இது என்ன, இது தம்பி மேல நடவடிக்கை எடுத்தா அண்ணனுக்கு என்ன செய்யும்? சந்தோஷமா இருக்குமா, மகிழ்ச்சியா இருக்குமா, வருத்தமா தான் இருக்கும். இது என்ன ஒரு கேள்வி கேட்குறீங்க? அவனுக்கு இது புது வழக்கு. எனக்கு வந்து 260 வழக்கு இருக்கு என் மேல. நான் ஏறாத நீதிமன்ற படிக்கட்டுகள் கிடையாது. எனக்கு இது புதுசில் வழக்கு. அது இல்லைன்னா விடியாது கிழக்குன்னு போவேன், சிறை அதை நிறைன்னு போவோம், தடை அதை உடைன்னு போவோம். எங்களை பயிற்றுவித்த தலைமை அப்படி. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். தயவு செய்து என்னை கைது பண்ணுங்கன்னா நான் கெஞ்சிருக்கேன். அவ்வளவு சின்ன பிள்ளைங்க, அவருக்கு தெரியும் இது நடந்துருச்சு. என்ன நேரம் அவருக்கு தெரியாத என்ன செய்யணும்? உடைக்க முடியாத பெரும் துயர நிகழ்வு நடந்துவிட்டது. ஏன் நடந்தது, எப்படி நடந்தது? இப்ப அந்த 41 இறந்த குடும்பத்தை சிபிஐ விசாரிக்க போகும். நான் தனிப்பட்ட முறையில் அவங்கள சந்திச்சிடறேன். அவங்களுக்கு 20 லட்சம் பணம் கொடுத்துட்றேன். என்னை சந்திச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த சிபிஐ அதிகாரிகள் போய் விசாரிச்சா இந்த குடும்பம் என்ன சொல்லும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, போயிட்டு போதுங்க, என் பையன் செத்தாங்க. இது என்ன மாதிரி விசாரணையாக இருக்கும்? சரியா இருக்குமான்னு நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. நான் தானே விஜய், நான் வர்றதுனால தானே கூட்டம். என்னை பார்க்க வந்த கூட்டத்தில் தான் நெரிசல், சாவு, மரணம். அப்போ அந்த குற்றப்பதிவில் எஃப்ஐஆரில் என் பேர் ஏன் இல்லை? புஷியானந்து தான் வேனில் ஏறி சொல்கிறாரு பேருந்தில். இப்போ அவர் அந்த இடத்துல இருக்கார். அவர் இவர் யார்? ஆதவர்ஜுனா இருக்கார். அந்த ஆதவர்ஜுனா பேருந்து எஃப்ஐஆரில் இல்லையே. குற்றம் யாரால நிகழுது? நான் கேட்கறது, இப்போ நான் சிபிஐ ஆஃபீஸரு, நான் கேட்குற குற்றம் யாரால நிகழுது? யாரால நிகழுது? யாரு? இது தப்பு. யாரால நிகழுது? யார் வருகையால நிகழுது? அது பேசக்கூடாது. அந்த பாதுகாப்பு போடலைன்னா வண்டியில ஏறினவன்னு என்ன சொல்றீங்க? என்னை பத்திரமா பாதுகாத்து நீ கொண்டு வந்து விட்ட காவல்துறைக்கு நன்றின்னு சொன்னது யார்? ஒரு குற்றம் நிகழுது. அந்த குற்றத்திற்கு முதன்மையான காரணி அது. நான் வரலைன்னா கூட்டம் இல்லை, என்னை பார்க்க வந்ததுனால தான் கூட்டம். அப்ப யார் காரணம்? அப்ப காரணமானவரையே இந்த வழக்கு விசாரிக்காதுன்னா தம்பி, அப்ப விசாரணை எப்படி இருக்கும்னு பாத்துக்க. சிபிஐ விசாரணை என்னைக்கு ஆரம்பிக்கும்? எங்க அங்க பாதிக்கப்பட்ட குடும்பம்லாம் இவரை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அது எங்க போய் விசாரிக்குது? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.